இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வந்து யூடியூப் growth 2 அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி என்னோட இதுல வந்து யூடியூப் growth 1 வந்து ஒன்று போட்டிருக்கேன். ஆக்சுவலி வந்து இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த யூடியூப் growthல யூ ஷுட் நெவர் ஷேர் as a கிரியேட்டர். ஆக்சுவலி இந்த நெவர் ஷேருங்கிற ஆப்ஷன் வந்து கிரியேட்டர்ஸ் இருக்கிற நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. நான் வந்து பிக்கெஸ்ட் மிஸ்டேக் வந்து என்னோட சேனல்ல இது வரைக்கும் பண்ண என்னோட பழைய சேனல்ல இருந்து இப்ப வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு இருந்த சேனல் என்ன தெரியுமா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் வந்து எப்பயுமே அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி கெட்ட ஷேர் லிங்க் இல்ல அப்லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஷேர் இட் வித் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு அண்ட் இமெயில்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு காட்டும். நான் வந்து லூஸ் தனமா என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்துலயும் ஃபார்வர்ட் ஷேர் பண்ணிடலான்னு சொல்லி அந்த லிங்க்ல ஷேர் பண்ணிடுவேன். அதையே நான் வந்து இந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் சில வீடியோஸ்ல பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பண்ணிட்டேன். நேத்து தான் ஒரு யூடியூபர் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது, யூடியூப்ங்கிறது வேற ஒரு செக்ஷன் அண்ட் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வேற ஒரு செக்ஷன் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து உனக்குன்னு ஏத்த மாதிரி வியூவர்ஸ் வந்து இருப்பாங்க. நீ அவங்கள தேடிதான் போகணும். செப்பரேட்டா நாம வந்து நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னு போடக்கூடாது. ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சு போடணும் அப்படின்னாங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக சீரியல் பேஸ்டா சில இது வந்து ரிவ்யூவா கொடுக்குறேன். அதுல எனக்கு நிறைய வியூஸ் வருதா, ஹாப்பியா, அதோட விட்டுறணும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் பேஸ்டா இந்த ப்ரோக்ராமிங் இதுல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதை பத்தி போடக்கூடாது. அது வந்து போட்டா உங்களுக்கு வந்து வியூஸும் வராது, அதோட உங்களுக்கு நிறைய growth வராது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எப்பயுமே அதர் கிரியேட்டர்ஸ் வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த 4 விஷயத்த மெயினா சொல்லுவாங்க. ஏன் அவங்க அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஆஸ் எ ஆடியன்ஸா நாம் வந்து நம்ம ஷேர் பண்றது வேற, ஆஸ் எ கிரியேட்டரா ஷேர் பண்றது வேற. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, கிரியேட்டர்ஸே வந்து ஷேர் பண்ணாங்கன்னா யூடியூப் பாலிசி படி அது வந்து ஒரு ஃபேக்கான ஷேர், ஃபேக்கா வந்து மானிட்டைஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க, ஃபேக்கா இன்னொரு சோஷியல் மீடியாவில் வந்து பணம் சம்பாதிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு இந்த ஷேருங்கிற பட்டனை யாருமே அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் சில இடத்துல எப்படி சொல்றதுன்னா, ஆடியன்ஸ் வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க டோட்டலி வந்து அவங்க இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வேற ஒரு பர்சனுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்படி பண்றப்ப அவங்க ஓகே, இந்த இது வந்து மானிட்டைஸ் ஆகுதுன்னு யூடியூபும் அதுல இருக்கிற அந்த அனலிட்டிக்ஸும் இவங்க ஆடியன்ஸ்க்கு இதான் பிடிக்குதுன்னு சொல்லி அதுல இருக்கிற சில பர்பஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, வியூஸை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ டூல் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று யூஸ் பண்ணேன். பட் அதுல எனக்கு கிடைக்காத சில விஷயங்கள், நான் ஏஐ யூஸ் பண்ணாம கிரியேட் பண்ண ஒரு சேனல்ல நான் வந்து அந்த பர்டிகுலர் அந்த சீரியல் பேஸ்டான வீடியோஸ் வந்து நான் எந்த சோசியல் மீடியாவிலையும் நான் ஷேர் பண்ணவே இல்லை லிங்கோட. ஏன்னா எனக்கு வந்து தோணுனது என்னன்னா, நம்மளுக்கெல்லாம் அதுல வியூஸ் வராது, நம்ம பேசுறது யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு நான் ஷேர் பண்ணவே இல்லை. பட் வந்து ஷேர் பண்ணாதது நல்லதா கெட்டதான்னு தெரியல. பட் வந்து எனக்கு வியூஸ் வந்ததுதான் மிச்சம். நான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் growth வீடியோஸ்லயே சொல்லியிருப்பேன், 1400 இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு. எனக்கு வந்து இந்த காமனா வந்து தம்ப்நெயிலு, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அப்புறமேட்டு டேக்ஸ் இது ஒழுங்கா இருக்கணும், வீடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், அப்பதான் வியூஸ் வரும். அதுவும் ரிலேட்டான வீடியோ, அந்த வீடியோக்குள்ள என்ன இருக்கோ அதை பேஸ்டான ஃபுல் ஸ்கிரீன் இருக்கிற பிக்சர் தான் இருக்கணும். பட் அந்த பிக்சர் இல்லாம நாம ஓனா கிரியேட் பண்ற பிக்சர்ல அந்த வீடியோக்குள்ள என்ன சொல்றோம் அப்படிங்கறத சொல்லாம விடுறது தப்பான விஷயம். அந்த டெம்லைன் வந்து போடுறது வேஸ்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணும்போது ஆஸ் அ கிரியேட்டரா நீங்க வந்து அதை ஷேர் பண்ணக்கூடாது. அது வந்து அல்கோரிதம் வந்து செக் பண்ணுமா, நீங்க வந்து ஷேர் பண்றீங்களா, ஏதாவது ஸ்கேம் பண்றீங்களா,
நீங்க கிரியேட்டர் வந்து ஷேர் பண்ணா அது ஸ்கேமர், ஆடியன்ஸ் வந்து ஷேர் பண்ணா அது வியூஸ். அப்ப நீங்க கிரியேட்டரா இருந்துகிட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆடியன்ஸே ஷேர் பண்ணா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.